Audio Jungle. Audio. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி வத்தல் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வத்தல் போடுறதுக்கு கரெக்டான டைமும் வந்துடுச்சு. பச்சரிசி எடுத்துருக்கேங்க, ஒரு கப் அளவுக்கு எடுத்து ஒரு 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஊற வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே இருக்கட்டும். ஒரு கப் அரிசிக்கு வந்து 3 தக்காளி எடுத்துருக்கேன். இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதையும் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மாவுக்கு. அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளாக்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மிளகா பொடி கூட போட்டுக்கலாங்க. இப்போ இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்குங்க. இப்போ நம்ம பிளேட்டில் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் தடவிட்டு ஒரு அரை கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக தேவையில்லை. இந்த ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து இட்லி பாத்திரத்தில் சின்ன சின்ன பிளேட்டை எடுத்துக்கோங்க. கார்னர் இருக்கிற மாதிரி பிளேட் எடுத்து அதில் கூட நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து நீங்கள் இட்லி விற்கிற இடத்துல வந்து நம்ம அந்த பிளேட்டை வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஸ்டாண்டில் வச்சிடலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெந்துச்சு அப்படின்னாவே போதும். ரொம்ப அதிகமாக தேவையில்லை. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தோசை கல்லில் கூட வச்சுக்கலாங்க. நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கிட்டேன். தோசை கல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோசைக்கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி பிளேட் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பிளேட்டை வந்து அந்த தண்ணி மேலே வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், இப்படி நல்லா வந்துடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு துணியில், நல்ல க்ளீனான துணியில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு 1 டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும். செகண்ட் டே வந்து பிளேட்டில் தனியாக எடுக்க வரும். எடுத்து தனியாக பிளேட்டில் போட்டு நீங்கள் 2 டேஸ்க்கு நல்லா வந்து வெயிலில் காய வைங்க. 2 நாளையும் நல்லா வந்து ஃபுல் ட்ரை ஆகிடும். பாருங்கள், 2 டேஸ்லேயும் வந்து நல்லா வந்து முறுமுறுன்னு வந்துருச்சு. இப்போ இதை வந்து பொரிச்சு பார்க்கலாம். கலரும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போடுறப்ப வந்து நல்லா ஒயிட்டாக தான் இருந்திருக்கும். அவ்வளோ கலர் கொடுத்துருக்காது. காஞ்சதும் பாருங்கள் நல்லா வந்து தக்காளி கலரில் வந்துருச்சு. நல்லா முறுமுறுன்னு வந்து தக்காளி வத்தல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.